வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் கோழிக்கோடு சாலை மரப்பாலம் பகுதியில் நேற்று காலை தாயை பிரிந்து இருவாச்சி பறவையின் குஞ்சு புளியம்பாறை சாலையில் தனியாக தவித்துக் கொண்டிருந்தது. அதனை பார்த்த அப்பகுதியினர் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்ததுடன் அப்பகுதியில் உலா வந்த குரங்கு மற்றும் திருநாய்கள் அதன் அருகே செல்லாத வகையில் பாதுகாத்தனர். அதிகாரிகள் உத்தரவுப்படி வேட்டை தடுப்பு காவலர் வாசுதேவன் இருவாச்சி குஞ்சை பத்திரமாக மீட்டு எடுத்து சென்றார். வனத்துறையினர் கூறுகையில், மீட்கப்பட்ட இருவாச்சி பறவையின் குஞ்சு நல்ல நிலையில் உள்ளது. அதனை எடுத்து சென்று ஜீன்பூல் வனப்பகுதியில் விடுவித்தோம் என்றார். திருப்பத்தூர் மாவட்டம் மிட்டூர் பகுதியில் அதிக அளவில் தக்காளி சாகுபடி நடக்கிறது. அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் விலை வீழ்ச்சியடைந்தது. இதனால் தொழிலாளருக்கு கூலி கூட கொடுக்க முடியாமல் விவசாயிகள் பரிதவிக்கின்றனர். நாலு ஏக்கரா 30,000 செடி நட்டேன். அரை ஏக்கரா பெண்டு நட்டேன். அது எதுவுமே எனக்கு மகசூல் வரல. தக்காளி கிரேடு 150 ரூபா இருக்குது. ஆளுங்க செய்கிற கூலிக்கு ஈடுமானம் வரல. சுத்தமான நஷ்டம். 1.25 லட்சம். திருப்பூர் நஞ்சியம்பாளையம் சார் பதிவாளர் ஆபீஸில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி ரவிச்சந்திரன் மற்றும் இன்ஸ்பெக்டர் சசிலேகா தலைமையில் 10 பேர் கொண்ட குழு மாலை 3 மணி முதல் இரவு 9 மணி வரை சுமார் 6 மணி நேரம் தீவிர சோதனை நடத்தினர். மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் கழிவறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 லட்சம் ரூபாயை கண்ட போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் பத்திரப்பதிவு செய்யும் முத்துசாமி என்பவரிடமிருந்த 1.5 லட்சம் ரூபாய் கண்டுபிடிக்கப்பட்டது. பத்திர எழுத்தாளர் சுப்பிரமணியனின் உதவியாளர் நடராஜனிடமிருந்த 3000 ரூபாய் உட்பட கணக்கில் வராத 4,53,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணை தொடர்கிறது.
திருச்சியில் பள்ளி கல்வி அமைச்சர் மகேஷ் தலைமையில் டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் மே தின நினைவு சின்னத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் 104 டிகிரி வந்துருச்சு பார்த்தோம் நாங்கள். அதில் அந்த நேரத்தில் அதை பார்த்து நம்ம முடிவு பண்ணுங்கள். இப்போதைக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் அன்றைக்கு எப்படி அந்த வெயில் தலைமையை பார்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலுவலகம் நமக்கு என்ன சொல்லுது அதுக்கு தகுந்தப்போ அது முடிவெடுக்கப்போம். வாங்கக்கூடாது. ஏற்கனவே சட்டமன்றத்தில் நான் பேசும்போது சொல்லியிருக்கேன். 2009 வந்து இந்த கட்டணத்துக்கான நிர்ணயம் செய்கின்ற ஒரு ஆணையமே நம்ம வச்சுருக்கிறோம் ஒரு முன்னாள் நீதியரசர் தலைமையில். அதனால் அந்த நீதியரசர் தலைமையில் இருக்க அந்த கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் நிர்ணயிக்கிறதை காட்டிலும் எந்த பள்ளிக்கூடமாவது தனியார் பள்ளிக்கூடம் அதிகமாக வாங்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை தான் மீண்டும் நான் வலியுறுத்தி நான் சொல்லியிருக்கேன். தமிழக வெற்றி கழகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதிர்கட்சியாக கூட உட்கார முடியாது 26 திமுகன்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய எண்ணம். கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, எதை சொல்லணும்னு அவரும். அதனால் அவர் சொல்கிறத நான் பார்க்குறேன். வழக்குகள் வந்துருச்சுன்னா மிக விரைவாக கிட்டத்தட்ட ஒரு செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அண்ட் பிடி டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 பேருக்கு நீங்கள் எப்படி காத்துட்ருக்கீங்களோ அதே மாதிரி நாங்களும் நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்துட்ருக்கிறோம். வந்த உடனடியாக கண்டிப்பாக அது நிரப்பப்படும். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஒருங்கிணைந்த ஊதியத்தில் பணிபுரியும் சுமார் 350 ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு கடந்த 4 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை. ஊழியர்கள் வாழ்வாதாரம் இழந்து கடும் நிதி நெருக்கடியில் அவதிப்படுவதாக தெரிவித்தனர். துப்புரவு பணியாளர்கள், டிரைவர், ஆபீஸ் அசிஸ்டன்ட், எலக்ட்ரீஷியன் மற்றும் தோட்டக்காரர்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக ஊதிய உயர்வு மற்றும் அரசு வழங்கும் போனஸ் கிடைக்கவில்லை. பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஊழியர்கள் மே தினத்தை முன்னிட்டு இன்று ஒருநாள் அடையாள போராட்டம் நடத்தினர். சம்பள உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணாமலை பல்கலை ஊழியர் சங்கத்தினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 23வது நாளான இன்று தியாகி ராஜேந்திரன் சிலை வழியாக ஊர்வலம் நடைபெற்றது. போய் சுற்றி அட்மிட் பண்ணி சுற்றி வருதா?